குதிரையை அபகரித்துக் கொண்டு தேவேந்திரன் பாதாள லோகத்திலே கபிலருடைய ஆசிரமத்திலே கபிலருடைய எதிரில் கட்டிட்டு போயிட்டான். இந்த 60,000 பேர்களையும் குதிரையை மீட்டு வா என்று சக்கரவர்த்தி சொன்ன பாதாள லோகத்தில் சென்று கபிலருடைய எதிரில் உள்ள குதிரையை இவர் மீட்க போக வேண்டி கபிலரிடத்தில் அபச்சாரம் செய்தார்கள். கபிலர் ஸ்வயம் பகவானுடைய அவதாரம். பகவானுக்கு செய்த அபச்சாரத்தினாலேயே இந்த 60,000 பேர்களும் புசுங்கி போனார்கள். இதுக்கு அம்சுமான் என்கின்ற பெயரனை பார்த்து உன்னுடைய பித்ருவியர்களை, அதாவது உன்னுடைய சிறுதகப்பன்மார்களையும் தேடிக்கொண்டு குதிரையும் தேடிண்டுமான சகல சக்கரவர்த்தி சொல்ல வினயம் உடையவனார் கூடிய அம்சுமான் பாதாளம் வந்து கபிலரை பார்த்ததுமே அவர்களை போல முரட்டுத்தனம் பண்ணாதபடி விழுந்து சேவித்து இந்த குதிரையை கொண்டு போறேன், என்னுடைய பிதற்கள் ஏன் இந்த கதிக்கு ஆனார்கள் அப்படின்னு கேட்டதும் கபில பகவான், இந்த குதிரையை நான் அபகரிக்கல, நான் அபகரித்ததாக அவர்கள் வம்பு செய்தார்கள், அதனால பொசுங்கி போனார்கள். இந்திரன் தான் உன்னுடைய யாகத்துக்கு பங்கம் பண்ணணும் என்று இங்க கொண்டு கட்டினான், குதிரையை ஓட்டிடுவோம். இந்த பிதற்கள் எப்படி கரையேறுவார்கள் அப்படின்னதும் பரமபாவனமான கங்கை இங்க வந்தாலுமே இந்த பிதற்கள் கரையேற மாட்டார்கள் அப்படின்னு எப்போ பகவான் இருக்கிறாரோ இந்த கருடன் இருப்பார் இல்லையா, கருடன் சொல்ல உடனே இந்த அம்சுமான் திரும்பி வந்து சகல சக்கரவர்த்தி இடத்துல குதிரையை ஒப்படைச்சா சகல சக்கரவர்த்தி யாகம் பூர்த்தி பண்ணி கொண்டு சொர்க்கம் போனார். அம்சுமான அரசனாரா, அரசியல் தொல்லைகள் அதிகமா இருந்ததுனாலே இந்த பிதிர்காரியம் நிறைவேறாதபடியே அம்சுமான் போயிட்டார். அம்சுமானுக்கு பிறகு வந்த அரசர்கள் ஒவ்வொருத்தராக இது கங்கையை கொண்டு வருவது பெரிய அசாத்தியமான காரியமா இருக்கிறதுனால அவரவர்கள் காலகதி அடைஞ்சுட பகீரதன் அப்படிங்கிற அரசன் மட்டும் பிதிர்காரியத்தை முடிச்ச பிறகுதான் மற்ற காரியம் என்று நினைத்து மந்திரிமார்களிடத்துல அரசை ஒப்படைத்து விட்டு கடும் தபசு பண்ணுகிறான். கங்கையை உலகத்துக்கு வரணும். கங்கை பிரத்யட்சமாயிட்டாள், உலகத்துக்கு வர கூசுகிறாள். ஸ்ரீபாகவதன் சொல்றார், நான் பரமபாரணமா அண்ணன் கையில் உலகத்துக்கு வான் கூட்டுறையே, பாபிகள்லாம் வந்து ஸ்நானம் பண்ணுவாரே. உடனே கவீரன் சொல்றான், பாபிகள் வந்து ஸ்நானம் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறியே, பாகவதாலாம் வந்து ஸ்நானம் பண்ணுவான்னு நினைக்க கூடாதா? பாகவதர்கள் எல்லாம் வருவார்கள், ஹரிதாசர்கள் எல்லாம் வருவார்கள், வந்து ஸ்நானம் பண்ணுவார். அந்த பாக்கியம் உனக்கு இருந்தா வானார் பகீரதன். பாகவதாவுக்கு என்ன பெருமைன்னா, பாபிகள்லாம் வந்து ஸ்நானம் பண்றதுனாலே உனக்கு பாபம் வந்துடும், அவளை பாபங்களையும் நீ வாங்கி விடுவ, அவ கரையேறி விடுவா. உன் பாபத்தை எங்க போக்குறதுன்னா பாகவதாலாம் வந்து தீர்த்தமாடுவார். பாகவதால் தீர்த்தமாடினதுமே உன் பாபங்கள் போயிடும். அது எப்படி போகும்னா தேஸ்வாஸ்தே அகவிது ஹரிஹி, அவர்கள் லௌகிகால் ஸ்நானம் பண்ண அம்மா கங்கை நல்லா குளிர்ச்சியா இருக்கு, சோப்பு தட்டியாடு, சோப்பு பொட்டியாடு, அடாடா என்ன குளிர்ச்சியா இருக்கு கங்கை அப்படின்னு லௌகிகால் ஸ்நானம் பண்ணுவா. சோப்பு போட்டு புண்ணியவாசி ஸ்நானம் பண்ணானா மம ஜன்ம பிரபதி லட்சண பரியந்தம் பால்யே வைகி கௌமாரி யௌவனே வார்த்தக்யேஜே அசகிருதானாம் சகிருதானாம் சங்கல்லீகரணானாம் மலினீகரணானாம் ஜாதி பிரம்சகரானாம் மகாபாதகானாம் உபபாதகானாம் சங்கல்பம் பண்ணிட்டு இருப்பார். இவ்வளவு பாபங்களுக்கு நான் கங்கையில கரைச்சு விடுவேன். என்ன புண்ணியவாசல் வந்தா, பாகவதால் வந்தான்னா ஹாரிகி ஹாரிகி ஹாரிகின்னு ஸ்நானம். தேஸ்வாஸ்தே அகவிது ஹரிஹி, லௌகிகால் வந்து சோக்கெல்லாம் அவன் மேல கரைச்சிட்டு போயிடுவா, ஆஸ்திகால் வந்து புண்ணியங்களை பாபங்களாவும் மேல கரைச்சிட்டு போயிடுவா. பாகவதால் வந்தான்னா அந்த அழுக்கெல்லாம் அவ கரைச்சிட்டு போயிடும். உன்னிடத்துல பாதிகள் கரைச்ச பாபங்கள்லாம் அவ போயிட்டு போயிடுவா. அதனாலே உனக்கு பாகவதாளுடைய சம்பந்தம் வேணும்னு ஆசை இருந்ததானால் வா அப்படிங்கிறதும் ஒரே கங்காவதிக்கு பரமானந்தம் உண்டாச்சு, நான் வந்துடுறேன். ஆனால் என் வேகத்தை யார் தரிப்பான்னா, யார் தரிப்பான் சிவபெருமான் தரிப்பார்னா, சிவபெருமான குறித்து தபசு பண்ணி நீர்தான் தரிக்கணும்னு பாகவதால் தரிப்பான்னு ஆசைப்பட்டுதானே கங்கா வரா. பிரதம பாகவதரா அவர் வந்தாரா. வைஷ்ணவானாம் யதா சம்பு அப்படின்னு இருக்கிறதுனால ஹரிபாத தீர்த்தம்னு ஆசையோடு முதல் பாகவதரா சிவபெருமான் கங்கையை தரிக்க ததா பகீரதோராகா பிதீனாம் பாவனாய ஆனாய புகம் தேவி தபக்ருத்வா விடோரதா தசைவ தபசானுஷ்டாம் வைஷ்ணவ ஸ்பர்சகாங்க்ஷயா மகாகரேன சம்யுக்தா சம்போர் மூர்த்தினி பபாதசா. அப்படி விழுந்த கங்கை சீதா, அழகனந்தா, சற்று, பத்ரா என்று 4 தாரையாக பிரிஞ்சு அழகனந்தாங்கிற தாரே பத்ரிகாசிரமம் வழியா ஓடி வரா, கேதார்நாத் வழியா ஓடி வரா.
அப்படி ஓடி வர அழகு சொல்றார், கிரிகூடா கிரிகூடா விருதந்தி பாரதம் ஏவ அபிவருஷம் ஜலவிஜிம் பிரதிசதி யஸ்யாம் ஸ்நானார்த்தங்க ஆகச்சத அஸ்வமேத ராஜசூயாதீனாம் பலன்ன துர்லபந்தி. அந்த கங்கைக்கு போரேன் அப்படின்னு தன் காலை எடுத்து வச்சுட்டாலேயே அஸ்வமேதம் ராஜசூயம் முதலிய யாகங்கள் பண்ணின புண்ணியம் அவனுக்கு ஒவ்வொரு அடிக்கும் கிடைக்கும்னா அது ஒரு ஆச்சரியம் இல்லையே. ஏன்னா அது அத்தகைய பெருமையுடைய தீர்த்தமாச்சு, சாட்சாத் பகவானுடைய பாத தீர்த்தமாச்சு. மலையினுடைய சிகரங்கள்ல ஏறி மலை சிகரங்கள்ல ஏறி மலை சிகரங்கள்ல ஏறி துள்ளி 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 ஓடி வரலாம் அந்த கங்கை. ஒரு குழந்தையாட்டு ஓடி வருவாள், ஹிமவானுடைய புத்திரின்னு சொல்ற வழக்கம். அப்படி வந்தவள் முதல் விஷ்ணுபதினு பெயர், பிறகு மந்தாகினி மந்தாகினீதி திவி என்று பாகவதன் சொல்ற. தேவலோகத்துல மந்தாகினின்னு பெயர். கேதாரநாத் பதரிகாசிரமம் இங்க வந்தனா அழகநந்தான்னு பெயர். எதுனா அழகம்னா கேசம், கேசத்தை ஆனந்தப்படுத்துறவன். முதல் யார் கேசத்தை ஆனந்தப்படுத்துறவன்? சிவபெருமானுடைய கேசத்தை ஆனந்தப்படுத்துறவன். அதனாலே அழகநந்தான்னு பெயர். அழகநந்தா மந்தாகினி விஷ்ணுபதி என்று வரக்கூடிய தேவி பூமியை அடைஞ்ச பிறகு கௌகுனா பூமி, காங்கா அடைஞ்சவன் அர்த்தம், காங்கா அதனால பூமி அடைஞ்சிட்டதுனால கங்கா என்று பெயர். கங்கையை நாம் ஸ்நானம் பண்ணும்போதே சொல்ல வேண்டிய மந்திரம் விஷ்ணுபாத சமுத்பூதே கங்கே திரிபதகாமினி தர்மத்ரவே விரிக்யாதே பாபம் தேஹர ஜான்கவி என்று ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு கங்கையில ஸ்நானம் பண்ணணுமா. விஷ்ணுபாதத்திலிருந்து உண்டானவளே, மூவுலகத்திலேயும் சஞ்சரிக்கக்கூடியவளே, தர்மத்ரவம் என்கின்ற பெயருடையவளே, என்னுடைய பாபங்களை நீக்கு என்று சொல்லி கங்கையில ஸ்நானம் பண்ணணும். கங்கா கங்கா என்ற நாமத்தை உச்சரிச்சா கூட போதும். கங்கா கங்கேதியோ ப்ரூயா யோஜனானாம் சதீரதி. நாம் நம்ம வீட்டுல பைப்புல ஸ்நானம் பண்ணும் போது கூட கங்கா அப்படிங்கிற நாமத்தை உச்சரிச்சா கூட போதும். நமக்கு அந்த ஸ்நான மாத்திரத்தினால் பாபங்கள் போதி சித்த சுத்தி உண்டாகி ஞானம் உண்டாகி விஷ்ணு லோகம் சகச்சதி, விஷ்ணு பதத்தை நாம் அடைகிறோம். கங்கா தீர்த்தத்துல யார் பிதிர்காரியங்களை செய்கிறாரோ அந்த பிதற்கு நாம் ஆனந்த திருப்தி அடைகிறார்களாம். திருப்தியந்தி பிதரோ நித்தியம் கங்காயாம் தர்ப்பணேனே விஷ்ணு லோகம் பிரகச்சந்தி சத்தியேவ நசம்சயலா. அப்படி ஓடி வருகின்ற கங்கை பகீரதன் முன்னாடி போக பின்னாடியே ஓடி வர கங்கை ஜன்கு மகரிஷியுடைய ஆசிரமத்துக்குள்ள வந்து புகுந்து விளையாட அந்த ஜன்கு மகரிஷி அந்த தீர்த்த பிரவாகத்தை கட்டுப்படுத்தி குடிச்சுட்டார். பகீரதன் மறுபடியும் ஜன்கு இடத்துல பிரார்த்திக்க அந்த கங்கையை விடுவிக்கிறார். அதனால ஜாங்கவி என்கின்ற ஒரு பெயரும் அவள் அடைஞ்சார். தகப்பன் பின்னாடி பெண் போகிறது போல பகீரதன் பின்னாடியே அடங்கி கங்கை வரதுனால பாகீரதி என்கின்ற பெயரும் பெற்றார். பிறகு பாதாள லோகம் சென்று சாம்பல் மூட்டுகள்ல பட்டதுமே அந்த பிதற்கெல்லாம் கரியறி உத்தம லோகத்தை அடைந்தார்கள். சொல்றார் ஸ்ரீ பாகவதத்துல, செத்து போன பிறகு அஸ்தியில கங்கப்பட்டதுனாலேயே அவர்களுக்கு உத்தம லோகம் கிடைக்கணுமானால் அப்போ ஜீவ தசையில தன் உயிர் உள்ள பொழுதே போய் கங்கையில தீர்த்தம் ஆடுவானால் அப்போது அவனுடைய பாக்கியத்தை கேட்கணுமா. எம்பெருமானுடைய திருவாராதனத்திலையும் ஒரே துளசி தளத்தினாலையும் ஒரு கங்கை பொட்டுனாலேயும் சந்தோஷப்படுவான் பகவான் என்று சொல்கிறது விஷ்ணு தர்மம். துளசீதள மாத்திரேன கங்காயா சுலகேனவா விக்ரீதே ஸ்வமாத்மானம் கத்தேபியோ வத்தவத்சலா. துளசி தளத்துக்கும்